ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். என்னடா 2 வாரம் வீடியோவுமே போடாம இருந்துட்டு, திடீர்னு 1 வாரத்துல 2 வீடியோ போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். பட் இந்த வாரம் வந்து சாம்பியன்ஸ் லீக் வீக். அன்டினேயபிளி அ கிரேட் மேட்சஸ் எல்லாமே நடந்திருக்குது. அண்ட் இத பத்தி எப்படி பேசாம எங்களால இருக்க முடியல. சரி, அதனால நானும் ராகுலும் இன்னைக்கு கொஞ்சம் வெட்டியா இருந்ததுனால டக்குன்னு ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பால் வழக்கம் போல ரொம்ப பிஸியா இருக்காரு. ஸோ அவர் வீக்கெண்ட்ல வந்து திருப்பியும் ஜாயின் பண்ணுவாரு எங்கள. பட் கமிங் பேக் டு மிட் வீக். அது மிட் வீக் கேம்ஸ்னாலே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட். அதுவும் நவம்பர், டிசம்பர் ஆயிடுச்சுன்னா இந்த டைம் சேவிங்ல வந்து 12:30 மணி மேட்ச் எல்லாம் 1:30 மணி ஆகி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில டயர்டு எல்லாமே ஒரு கலந்து ஒரு ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸான வீக்காவே இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டா நம்ம மேட்ச்சுக்கு போயிருவோம். ரொம்ப சுவாரஸ்யமான மேட்ச்லாம் நடந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் இப்பதான் ராகுல் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதாவது ஆர்சனல் பத்தி கன்டினியூஸா ஒரு 3, 4 வாரம் புகழ்ந்து பேசுவோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஃபுட்பாலே பார்த்திருக்க மாட்டேன் அப்படி. அந்த மாரி தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கன்சிஸ்டன்ட்டா ஒரு இந்த இந்த 2025லயே கூட சொல்லலாம். கன்சிஸ்டன்ட்டா தே ஹேவ் பீன் வெரி கன்சிஸ்டன்ட். பயர்ன் மியூனிக் வெர்சஸ் ஆர்சனல். அ இல்ல. எப்படி சாரி, பார்க்குற? சாரி, சாரி. இந்த நம்ம மேட்சஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சாம்பியன்ஸ் லீக் நமக்கு ஏன் தெரியுமா புடிக்குது? சடனா ஒரு சின்ன வயசுல ஹீரோவா இருப்பாங்க. இல்ல ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ரெலவென்ட்டா இருந்த பிளேயர்ஸ்லாம் டமால்னு வந்து கோல் அடிச்சு, ம்ஹ்ம். அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாரி இருக்கு. நேத்து தான் நியூகாசில் மேட்ச் ஹைலைட்ஸா அ பார்த்துட்டு இருந்தேன். அபாமெயாங். அபாமேயங் கோல் அடிக்கிறான். அடப்பாவி! நீ இங்க தான் இருக்கியா? சரியான கோல். சோ சோ இந்த மாரி பேசிங்கான எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஐ திங்க் அதுதான் வந்து கீப்ஸ் த சாம்பியன்ஸ் லீக் மோர் எக்ஸைட்டட். அந்த மாரி எக்ஸாக்ட். நல்லா இருக்கு. நியூ ஃபார்மேட் எல்லாமே. ஆமா. பட் போலாம். அபாமெயாங்லாம் மறந்திருப்பாங்க நெறைய பேரு. திடீர்னு பார்த்தா நேத்து வந்து 2 கோல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். ஸோ கரெக்ட் தான். ஆ இட்ஸ் இட்ஸ் யூரோப்லயே பெஸ்ட் காம்படிஷன் சும்மா சொல்லுவாங்களா என்ன? ஸோ அதுக்கப்புறம் அபாமெயாங்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அபாமெயாங்க்கு ரிலேட்டடான நம்ப ஆர்சனலுக்கே வருவோமே. ஆ என்ன நெனைக்கிற மேட்ச் பத்தி? இல்ல மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன என்ன மைண்ட் செட்டோட இருந்த நீ? இந்த மேட்ச் என்ன எக்ஸ்பெக்ட் இல்ல பண்ணிட்டு நம்ம போன? போன போன சாம்பியன்ஸ் லீக் வீடியோலயே நம்ம சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் கேம் வந்து காட்ஸில்லா வர்சஸ் கிங் காங் மாரி ஆர்சனல் வர்சஸ் பேயர்ன் மியூனிச் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அண்ட் ஆனா அந்த அளவுக்கு மேட்ச் ம். லிவ் அப் பண்ணல அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஆர்சனல் கம்ப்ளீட்லி ஓவர் பிளேய்டு. அண்ட் நான் நினைக்கிறேன் இந்த சாம்பியன்ஸ் லீக்ல நம்ம வந்து பெஸ்ட் டீம் ஆஃப் த டோர்னமெண்ட் சோ ஃபார் அப்படின்னு போட்டோம்னா ஹோல் ஆர்சனல் டீம் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் ம். பண்ணிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு காம்பாக்டான யூனிட். யார் வந்தாலும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ம். ட்ரோசார்ட் நல்லா ஆடுறான், எஜே நல்லா ஆடுறான். மார்டினெல்லி எங்கேயோ வந்து திடீர்னு மார்டினெல்லி எல்லாம் டாப் கோல் ஸ்கோரர்ஸ்ல இருக்கான். 4 கோல் ம். அடிச்சிருக்கான் இந்த ம். சீசன். சோ பெஸ்ட் அட்டாக் வர்சஸ் பெஸ்ட் டிஃபென்ஸ் அப்படின்னாங்க. ஆனா அட்டாக் வந்து புஸ்வான் ஆயிடுச்சு. அப்படிதான் புஸ்வான் புஸ்ஸா ஆயிடுச்சு. போயிடுச்சு. ஆமா. அவ்வளவுதான். ஆமாமா. எனக்கு ரொம்ப மேட்ச்ல புடிச்ச விஷயம் என்ன அப்டின்னா, சும்மா ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். ஐ திங்க் ஒரு 3 சீசன் முன்னாடி ஞாபரி வந்து ஆர்சனல்லயே வந்து ஒரு கலக்கி கலக்கிட்டு போனான். ஆ ஒரு 3 சீசன்ஸ்ல வந்து ஆர்சனலுடைய குரோத்த வந்து அ ஆப் அ காட்டுற ஒரு பேட்டர்ன் அப்டின்னா பெஸ்ட். ஏன்னா 3 சீசன் முன்னாடி பயர்ன் மியூனிக்கும் ஆர்சனல்ல வந்து டாமினேட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ திருப்பியும் ஆர்சனலுக்கு வந்து 18 மேட்சஸ் தோக்காம உள்ள வந்திருக்கிறாங்க இந்த மேட்ச்க்குள்ள. அண்ட் தே காட் கம்ப்ளீட்லி அவுட் பிளேடு. இந்த மேட்ச்ல எனக்கு ரொம்ப புடிச்சது என்னன்னா, ஆர்சனல் வந்து தே சோஸ் தேர் பேட்டில்ஸ் டு வின். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நான் அதான் குரூப்ல போட்டிருந்தேன். என்னடா ஹராம் பால் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஃபுல்லா டிஃபென்சிவா இருந்த மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு 6 டூ 8 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பிரஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வண்டர்ஃபுல்லான கோலு. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் சிட் பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹால்ஃப் வந்து அ பயங்கரமான ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் கூட ஒரு 50, 50 மாரி தான் எனக்கு இருந்தது. பட் செகண்ட் ஹால்ஃப் கரெக்ட். கம்ப்ளீட் டாமினேஷன் அண்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் நான் சொல்லியே ஆகணும். ஒரு டீமுக்குள்ள வந்து காம்படிஷன் பிளேஸஸ்க்கு ஃபைட் பண்றதுக்கு காம்படிஷன் இருந்தா, அந்த டீம் எவ்ளோ த்ரைவ் ஆகுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆர்சனல். ஆர்சனல். சாக்கா டெஃபினட்டா. போயிட்டு ரைட் சைட்ல ஆடிட்டு இருந்த லெஃப்ட் சைட்ல ம ஆடிட்டு இருந்த மேடுவக்கே ரைட் சைடுக்கு மனதிலே. வரான். ஆ இவன் அவன் லெஃப்ட் பேக் அந்த இட்டாலியன் அவன் பேர் மறந்துட்டேன் பாரு. கேலிஃப்ளோரி. கேலிஃபியோரி வந்து அவ்ளோ செம்ம ஸ்ட்ராங்கா கிராஸ் இருக்கிறான். இல்ல? செம்ம கிராஸ் வந்தோனே அப்பா! அதுவும் ஒலிசியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒலிசியா என்ன ஃபார்ம்ல எல்லா மேட்ச்லயும் அ இருந்தான். ஒலிசியால ஒண்ணுமே பண்ண முடியல. அண்ட் ஐ திங்க் a பிக் இட்ஸ் a வெரி ஸ்டேட்மெண்ட் வின். ஐ திங்க் தே ஆர் த ரியல் டீல் ரைட் நவ். பட் ஹோப்ஃபுல்லி போன சீசனும் இதே மாரி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்த லிவர்பூல் பொட்டுன்னு அந்த நெக்ஸ்ட் பக்கம் போ நாக் வேணாம். அவுட்லயே நாங்க ஏற்கனவே போயிட்டீங்க. ட்ராமால தான் இருக்கோம். அந்த பக்கம் நம்ம போவே வேணாம். சோ அதனால தட்ஸ் தி எக்ஸைட்மென்ட். பட்
பயர்ன் மியூனிக் பத்தி நீ என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க் அபௌட் தேர் பெர்ஃபார்மன்ஸ் இன் யூரோப் இன் ஜெனரல்? ஒன் பிளேயர் சோ பெர்ஃபார்மன்ஸ் இன் ஜெனரலுக்கு முன்னாடி ஒன் பிளேயர் ஹூ ஸ்டுட் அவுட் இன் த கேம் வந்து அந்த லெனார்ட் கார்ல் 17 இயர் ஓல்ட் கை 17 இயர் ஓல்ட். நல்லா ஆடுறான். சோ நம்ம ஆர்சனல்லே இதே மாதிரி ஒரு வண்டர் கிட் இருக்கான், மேக்ஸ் டௌமன் ஒருத்தன். அதே மாதிரி இந்த லெனர்ட் கார்ல் பார்ன் இன் மியூனிக் ஹோம் கிளப் வந்து ஒரு ஐகான் நல்லா செலிப்ரேட் பண்ண ஐகானிக்கான செலிப்ரேஷன், செம்ம கோல். நல்ல சோ ஃபினிஷ். யா ஷவுட் அவுட் டு ஹிம். ஆனா பேன் ஓகே செகண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், பிஹைண்ட் ஆர்சனல் ஆமா, நினைக்கிறேன். ஆமா, இல்ல இல்ல ஆமா. பிஎஸ்டி தேர்டுன்னு செகண்ட் தெரியல. நினைக்கிறேன். ஆ தேர்ட். சோ தேர்ட் இருக்காங்க. இப்ப அவங்க வந்து 15 கேம்ஸ் அன்பீட்டன், ஒரு அன்பீட்டன் இல்ல, லைக் டிஃபீட், டிராவும் பண்ணல, டிஃபீட்டும் டிராவும் இல்ல. பண்ணல. கன்டினியூஸ் அப்படி வின்னு. இருந்துட்டு டக்குன்னு ஃப்ரைபர்கோட ஒரு லாஸ், அதுக்கப்புறம் டக்குன்னு இந்த லாஸ். ஐ திங்க் ஒரு சின்ன ஒரு மொமெண்டம் பிரேக் ஆகுது. எப்படி சஸ்டெயின் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் தே ஹேவ் a ஹியூஜ் கேப் இன் பண்டஸ்லீகா. இதுல இப்ப இப்ப ஐ திங்க் இன்னும் ஒரு வின் வந்துச்சுன்னா they will be qualified. So nothing to worry. வரி கரெக்ட். பட் அகைன் இந்த லாஸ்ட் இயரும் நம்ம இதே தான் பேசினோம். கரெக்ட். லீக்ல வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. பட் யூரோப்பியன் ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது அவங்க இன்னும் ஆன் பார்ல இல்லையா? ஏன்னா நேத்து கேன்லாம் வந்து கேன் வாஸ் சப்ளை இல்ல, புஷ்டு. ஒண்ணுமே இல்ல. சப்ளை இல்ல. அவன் வந்து அவங்க நவுத்திட்டாங்க. டிஃபென்ஸ்ல வந்து உள்ள வந்து விளையாண்டுட்டு இருக்கிறான். ஒலிசே ஆலையுமே வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாட முடியல. ஆம், எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆர்சனல் பிளேட் சோ வெல் தட் பயர்ன் முனிக் வந்து ஈவன் தோ ஓரளவுக்கு பொசிஷன் வச்சிருந்தாலும் அவங்க ஃபார்வர்டு கொஞ்சம் பெனிட்ரேட் பண்ணி போனாலும் அவங்களால சான்ஸே கிரியேட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஒன் ஆஃப் டேவா கம்பெனி வேற சொல்லியிருக்காங்க, ஐ வாண்ட் டு மீட் ப்ளே ஆர்சனல் அகேன் as soon as possible அப்படின்னு ஓ சொல்லிட்டு. ஸோ ஹூ நோஸ் ப்ராபப்ளி நான் ஐ தாட் திஸ் வுட் பி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ். பட் வில் வெயிட் அண்ட் சி. அடுத்து வந்து இல்ல, உங்க கேம் போயே ஆகணும். ஏன்னா ஓகே செல்சி ஜெயிப்பாங்க. நீ நீ சொல்லியிருந்த யமால் வந்து வாயை விட்டு இருந்தான் பிரஸ்ல, இட்ஸ் ஜஸ்ட் அனதர் கேம் அப்படின்ட்டு. இட்ஸ் ஜஸ்ட் அனதர் டிஃபீட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா எல் கிளாசிக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் பிரஸ் கான்ஃபரன்ஸ், அதுலயும் தேவையில்லாத வாய் விட்டு யூ ஷுட் பேக்கப் யுவர் ஃபுட்பால். கரெக்டா? அந்த டாக்கை வந்து நீ பேக்கப் பண்ணும், அதை பண்ணவே இல்லைங்க. அண்ட் இல்ல பார்சலோனாவே தேவர் ஓவர் பிளேட், ஈஸியா ஓவர் பிளேட். அண்ட் கூடோஸ் டு மரேஸ்கா. ஏன்னா பெர்ன்லில கிட்டன்ஸை சூஸ் பண்ணா, நெட்டோவை சூஸ் பண்ணா. இதுல ஹி ஸ்டார்டட் வித் கார்னாச்சோ. பார்சாவை நெவர் இந்த கேம்னே சொல்லலாம். அண்ட் ஆஃப் சைட் கோல்ஸே 2 ஆஃப் சைட் கோல்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 3 ஆஃப் சைட் கோல்ஸ், ஒரு ஓன் கோல். அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் வாஸ் ஒரு புல்டோஸ். பார்சலோனா வேற புல்டோஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் பார்சலோனா சாம்பியன்ஸ் லீக்ல கொஞ்சம் எக்ஸ்போஸும் ஆகுற மாதிரி இருக்கு. ஏன்னா போன வாட்டி வந்து ப்ரூஜோட 3-3 ட்ரா. உங்க கூட சோ 2 கேம்ல 6 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. வரிங் சைன்ஸ் அண்ட் ரெட் கார்டு வேற யாரோ. எனக்கு வந்து எனக்கு நான் கேம் போகும்போது கான்ஃபிடென்ட்டா தான் போனேன். ஏன்னா இது பார்சலோனா நியூ கேம்ப் அவங்களுடைய புது ஸ்டேடியமா இருந்தா கூட கொஞ்சம் வேற மாதிரி போயிருப்பேன். பட் செல்சியோடைய ஹோம் அப்படின்ற போது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன். எனக்கு என்ன ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சுன்னா 40 மினிட்ஸ் ரெட் கார்டு வர வரையுமே அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு சான்ஸ் ஃபார் ஃபெரன் டாரஸ் அவங்களால கிரியேட்டே பண்ண முடியல. அண்ட் செல்சி அவ்வளோ கிரியேட் பண்ணாங்க, அட்டாக் ஆஃப்டர் அட்டாக். இந்த மாதிரி ஒரு செல்சி பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி. அண்ட் எனக்கு அதாவது ஒரு கிளப்போடைய ஐடென்டிட்டி திருப்பியும் வர மாதிரியே பயங்கர ஹாப்பியா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு பெரிய டீம் ஓட விளையாடுறோம், அந்த டீமுக்கு வந்து ஹெட் ஆன் ஹெட் வந்து பயப்படாம ரொம்ப அக்ரெசிவா விளையாடுறது அப்படின்றது ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது எனக்கு. அண்ட் ஒரு வண்டர் கோல் பார்த்தோம். எஸ்டவாவுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வண்டர் கோல் வந்து கொனுடே நம்ம எல்லாம் தனியா பேக் ஹீல் பாஸ் பண்ணி பார்த்திருப்போம். இல்லாட்டினா வந்து இது பேர் சொல்லுவாங்க நோ லுக் பாஸ் தனியா பண்ணி பார்த்திருப்போம். ஆனா எங்க தலைமை வந்து பேக் ஹீல் நோ லுக் கோல் அடிச்சிருக்கிறாரு. நோ லுக் ஆன் கோல், ஓன் கோல். ஸோ அந்த ஒரு வாட்டர் கோல் பார்த்தோம். பட் கம்மிங் பேக் டு எஸ்டோவா வில்லியன்ஸ் வந்து எனக்கு எனக்கு என்ன ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா அவன் பொறுமையாவே க்ரோ ஆகட்டும். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு ஹேவ் ஆல் தி லைம் லைட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பஸ்ட் ஆகி ஃபியூஸ் போன மாதிரி இல்லாம கிராஜுவலா மரஸ்கா வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கான். நான் ரொம்ப அழகான வார்த்தைகள் தான் ஆக்சுவலி சொன்னான். Lamine Yamal and also Esteva Williams, they should enjoy football right now. They should enjoy their training. அவங்க வந்து they should not worry about Messi versus Ronaldo ஓட கம்பேர் பண்றதுலாம் இருக்கக்கூடாது. They should
ரியலி லவ் பிளேயிங் ஃபுட்பால். அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு. அண்ட் ஒரு எஸ்டோவா வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல வந்து இப்போதைக்கு த்ரைவ் ஆயிட்டு இருக்கிறான். டாக்டிக்கலி வந்து நான் சொன்னேன்ல, மரஸ்கா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டாக்டிக்கலி அடெப்டான கோச். எல்லாருமே வந்து ஸ்ட்ரைக்கர் தான் ஆட விடுவாங்கன்னு நினைச்சாங்க. தலைவன் வந்து பெட்ரோ நெட்டோ எடுத்து சென்டர்ல சொருகி, நீங்க ஓடுங்கடா 3 பேர் ஓடுங்கடா. அவனுங்களால பேஸே ஹேண்டில் பண்ண முடியல. அண்ட் ஐ திங்க் ரொம்ப நாள் கழிச்சு செல்சில திருப்பியும் யார்ரா மேன் ஆஃப் த மேட்ச்ன்னு சூஸ் பண்ணணும்னா, வி ஹேட் 5 கண்டெண்டர்ஸ். அப்படி அப்படி இருந்தது கரெக்ட், கேம். கரெக்ட், கரெக்ட். ஸோ ம். தட் வாஸ் வெரி நைஸ். ஸோ ரொம்ப பாசிட்டிவான சைன். சாட்டர்டே பார்ப்போம். சாட்டர்டே வந்து அகைன் அட் தி பிரிட்ஜ் ஆர்சனலோட ஒரு ம். ரிசல்ட் வந்ததுன்னா இட் வில் பி எ ஸ்டேட்மெண்ட் அக்ராஸ் ஃபுட்பால் ஃபார் செல்சி. ம். பட் மூவிங் டு தி நெக்ஸ்ட் ஒன். நம்ம மேட்ரிட் பத்தி பேசியே ஆனோம். நான் ஃபர்ஸ்ட்டு கண்டிப்பா. இந்த மேட்ச் தான் பார்த்துட்டு இருந்தேன். பயர்ன் மியூனிச் மேட்ச் இதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்கோர் லைன் ஃபர்ஸ்ட் ம். பார்க்கும்போது என்னடா பொசுக்குன்னு கன்சீட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா 7 நிமிஷத்துல டப்பு 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 டப்புன்னு அடிச்சிருக்கான் 4 3 கோல். கோலு. 3 கோல். சாரி. 3 கோலு. ஆ. ஹேட்ரிக் வந்து 7 மினிட்ஸ்ல. தென் 4த் கோல் ஆல்சோ லேட்டர். ம். ஆ ஹி இஸ் அட் த பீக் ஆஃப் ஹிஸ் ஃபார்ம். கன்டின்யூ அதாவது அவன் ரியல் மேட்ரிட் வந்து செட்டில்லாம் இல்ல. போன சீசனே போட்டு பொல பொலன்னு பொளந்துட்டு இருந்தான். அந்த ஃபார்ம் அப்படியே கன்டின்யூ ஆயிட்டு இருக்குது. அவுட் சைட் பிஃபோர் த கேம் டூ மச் நாய்ஸ் அவுட் சைட் ஃபார் மேட்ரிட். இந்த வினிசியஸ் ஜூனியர் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண மாட்டேன். பிளேயர்ஸ் ஜாபி வந்து அலோன்சோட ஏதோ அ ஆமா பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தாங்க. சொல்லிட்டு. ட்ரெஸ்ஸிங் ரூம் யூஸ் பட் பண்றாரு அப்படின்னு. பட் ஆன் ஃபீல்ட் தே கேம் அப் தே ஷோட். பட் எனக்கு இருக்கிற ஒரே கொஸ்டின் திருப்பி என்னன்னா வந்து அவங்களும் டிஃபென்சிவா ரொம்ப வல்னரபிளா தான் இருக்கிறாங்க. டெஃபினட்டா. வாட் டிட் யூ திங்க் அபௌட் தி மேட்ச்? இல்ல நான் ஆக்சுவலி ஒலிம்பியாக்கஸ் கிட்ட அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ம். இன்ஃபாக்ட் அந்த ஃபர்ஸ்ட் கோல்ல இருந்த குவாலிட்டி ம். சான்ஸே கிடையாது. செம்ம கோலு. டிக்கி டாக்கா மாரி ம். 2 டச் போட்ட ஆமா. கோலு. அண்ட் ம். கிரெடிட் டு ஒலிம்பியாக்காஸ் தே கெப்ட் லூனின் பிஸி. லூனின் ம். வந்து ஆமா. ஹி வாஸ் நாட் ஃப்ரீ. அவங்களும் வந்து ம். தே வர் புஷிங் அண்ட் 3-1 கீழ போன பிறகு கூட அவங்க ஹெட் லூஸ் ஆவல. ஹோம் ஸ்டேடியம்ல ம். ஆக்சுவலி கேம் முடிஞ்ச பிறகு ஒலிம்பியாக்காஸ் ஃபேன்ஸ் வந்து ஒலிம்பியாக்காஸ் பிளேயர்ஸ்க்கு கை தட்டினாங்க. ஆமா. ஸோ ஆமா. இட் வாஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் டு பி ப்ரவுட் ஆஃப். அத வந்து ஆமாமா. நம்ம ஒரு கிரீக் கிளப்பா ஒரு ரொம்ப ஃபினான்ஷியலி கொஞ்சம் வீக்கா இருக்க கிளப் வந்து ஆமா. இவ்ளோ ம். எஃபோர்ட் போட்டு இருக்கிறது ஐ திங்க் குடோஸ் டு தெம். ஆனா அ இந்த இந்த கேம்ல வந்து வினிசியஸ் அண்ட் எம்பாப்பே ஜஸ்ட் கில்ட் ஒலிம்பியாக்கோஸ் அவ்வளவுதான் சொல்லணும். ஆமா. சோ இந்த தட் இஸ் வினிசியஸோட த அவுட்புட் பாஸு அவுட்புட் அந்த பாஸ் அசிஸ்ட். சரியான அசிஸ்ட் அது ஆக்சுவலி. சோ ஆமா. சோ அங்கதான் வந்து ஒரு டீம் ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வின் யூ மேட்சஸ்ன்னுவாங்கல்ல. தட் வாஸ் ம். தட் வாஸ் த இன்ஸ்டன்ட் விச் ப்ரூவ்ட் தட் சென்ஸ். அந்த மாதிரி ஒரு பட் எனக்கு ஸ்டில் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மேட்ரிட் ஒரு ஜாபியோடைய அதாவது நம்ம ஜாபியோடைய பேர்ன் லெவர்கூசன் பார்த்தோம்னா, ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் டாமினேஷன் இருக்கும் அந்த இதுல. அவங்க வந்து ஹை கரெக்ட், ஆக்டேன் கரெக்ட். ஃபுட்பாலா விளையாடுவாங்க. பட் ஒரு 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 லெவல் ஆஃப் சூப்பர் கண்ட்ரோல் இருக்கும். ரியல் மேட்ரிட் வந்து எப்படி சொல்றது? அ அ அவங்களுடைய ஃபார்ம் எடுத்து பார்த்தாலே, லாலிகாலயுமே வந்து அப் அண்ட் டவுனா தான் இருக்குது. சாம்பியன்ஸ் லீக்ல இஸ் ஆல்சோ ஐ திங்க் அவுட் ஆஃப் தி 5 மேட்சஸ் தே ஹேவ் லாஸ்ட் 1 விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் மேட்ரிட்டோட. கரெக்ட். பட் த வே தே வின் தியர் மேட்ச் அப்படின்றது வந்து ரொம்ப அன்ரியல் மேட்ரிடா எனக்கு தோணுது. ப்ராபப்லி நான் ரெகுலரா மேட்ரிட் மேட்ச் பார்க்காததுனால எனக்கு அப்படி தோணுதா இல்ல. பட் சாம்பியன்ஸ் லீக்ன்னு வந்துட்டா மேட்ரிட். கரெக்ட்டா? உனக்கு கரெக்ட், வந்து கரெக்ட். தே ம். ஆர் தி எபிட்டோம் ஆஃப் இது சாம்பியன்ஸ் லீக். பட் ஆனாலும் அவங்களால அந்த அசர்ஷன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு எனக்கு அது தெரியல. பட் ஐ திங்க் தே வில் ஆல்சோ இல்ல ஹேவ் எ வெரி இதுக்கு டீப் ரன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? யூசுவலா வந்து அந்த கவுண்டர் அட்டாக்கிங் ரியல் மேட்ரிட்ல இருந்து இந்த இதுலயும் வந்து நெறைய கவுண்டர் லைக் 1 பாஸ்ல கோல் போச்சு. பட் அப்போ அங்கிருந்தே ஒரு ஸ்லோ பில்ட் அப் மேட்ரிடா இப்ப வந்துட்டு இருக்காங்க. சோ அத ம். வந்து நம்ம மைண்ட் வந்து பிக்சர் பண்ண மாட்டேங்குது மேபி. ஏன்னா மேட்ரிட் ட்ரெடிஷனலா பேசி விங்கர்ஸ், ஃபார்வர்ட் ம். வந்து ஃப்ரண்ட் 3 பயங்கர பேசியா இருக்கும். கவுண்டர் அட்டாக்கிங் ம். கோல்ஸ் போவாங்க. சோ ம். அந்த ம். மாரி இப்ப ம். நெறைய கோல்ஸ் போகாம பாஸ் ம். பண்ணி ஸ்லோவா மூவ் ஆகுறது. மேபி அது வந்து நமக்கு மைண்ட்ல ஒரு ம். பிளாக்கரா இருக்குன்னு. வால்வெர்டே வந்து அந்த ஒரு ஸ்பானிஷ் லாலிகாவோட ஜேம்ஸ் மில்லர் மாரி எங்கேயாச்சும் எல்லாம் போய் எங்கேயாவது ஒரு ஓட்டை இருக்கா எடுத்து ஒட்ட விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேயர். லைக் குவாலிட்டியான வெரி பிளேயர். வெரி வெரி வெர்சடைல். அது ம். மேபி ஆமாமா. அதனால கூட இருக்கலாம். ரைட் Mm. பேக் இல்லையா? Or I ஓகே don't அவன know, தூக்கி அங்க probably போடு. Mbappe and Vinicius on the top இருக்கும்போது you need more defensive structureக்காக வால்வர்டே வந்து ஒரு மிஷின் ரன்னிங் மிஷின் மாதிரி அப் அண்ட் டவுன் போறதுக்கு அந்த அந்த சைடு வேற ட்ரெண்ட் வேற விளையாடுறான்.
கீழ. சோ ட்ரெண்ட்டுக்கும் சேர்த்து அவன் தான் டிஃபெண்ட் பண்ணணும். சோ அவனாவது ஜெயிக்கிறான்டா. நாங்க தோத்துட்டு தான் இருக்கோம் விடு. நல்லா இருந்துட்டு போட்டோம். யா சோ அப்படியே ட்ரெண்ட் நல்லா பேசுனதுனால நம்ம திருப்பியும் உங்க லிவர்பூல் பத்தி வரலாம். இல்ல நேத்து நைட்டு ஜாம்பி அலோன்ஸ பத்தி பேசணும்ல. நம்ம சிட்டி வெர்சஸ் லெவர்கூசன் போயிடலாம். ஜாபி ஓ அப்படி அப்படி நாங்க அப்படி எப்படி டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டோம் பாத்தியா? சோ அந்த அந்த மேட்ச் திடீர்னு பார்த்தா சிட்டி என்ன ஆச்சு? பெப் குவார்டியோலா அப்படியே சேடா இருக்க மாரிலாம் போடுறாங்க. டீம பார்த்தா வந்து ஓகே. அ பெப் குவார்டியோலாவே வந்து அந்த கேம் சீரியஸா எடுத்துக்கலையா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஹாலாண்ட் புரியல. வாஸ் ஏன்னா ரெஸ்டட், வீக்கெண்ட் வந்து செவின்யூ லீட்ஸ் தான்டா விளையாடுறானுங்க அவனுங்க சாட்டர்டே. லீட்ஸ் ஹோம் லீட்ஸோட அவங்களுக்கு. ஆ எதுக்கு இவ்ளோ 10 பிளேயர் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்? நீ சாம்பியன்ஸ் லீக்ல வந்து தெரியல. அவன் வந்து ஏதாவது மொட்டையன் ஏதாவது யோசிக்கிறானான்னு தெரியல. நம்ம டாப் 8ல முடிக்காம கீழ முடிச்சுட்டு பிளே ஆஃப்ல ஆடிட்டு அப்படியே உள்ள வந்துரலாம் அப்படின்னு யோசிக்கிறானா எனக்கு தெரியல. பட் 10 சேஞ்சஸ் ஒய் அப்படின்ட்டுன்னு நோ ரீசன். பட் தே லெவர்கூசனே ஃபார்ம்ல ஒழுங்கா இல்ல. அவனுங்களே அப் அண்ட் டவுன்ல தான் இருக்கிறானுங்க. அவனுங்க கிட்டயே வந்து தோத்தது அப்படின்றது இட்ஸ் a பேட் ரிசல்ட். அதுவும் அட் ஹோம். இட்ஸ் அவங்க இதுவும் அவங்க அதான் அவங்க ஃபார்வர்ட் லைன் யார் ஆடுனா? மாமுஷ் ஆடுனா, ஹாலாண்ட் ஆடல, ம், ஆஸ்கர் பாப் ஆடுனா, ம், செவினியோ ஆடுனா. ம், இந்த மாரி ஒரு ஃபார்வர்ட் லைன்ல லெவர்கூசன் ஓகே ஜெர்மனில ஒழுங்கா பண்ணல. ஆனா ம். ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டானுன்னு ஃபீல் ஆச்சு. ஆமாமா. சும்மா ரொம்ப இவென்ச்சுவலா இருந்தது. அ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது வந்து ஆக்சுவலி. ஸோ ஏன்னா அவ்ளோ ஒரு வீக்கான டீம வந்து நீ வீக்ன்னு இல்ல. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இன் அ சாம்பியன்ஸ் லீக் ம், வந்து இட்ஸ் நாட் ரைட் அட் ஆல். ம், அது அது வந்து இட்ஸ் அ ஃபேர் ரிஃப்ளெக்ஷன். ஆக்சுவலி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட ஒருத்தன் கேட்டிருப்பான். 10 சேஞ்சஸ் நீங்க பண்ணீங்களே அதனால தான் தோத்துட்டீங்களா அப்படின்ட்டுன்னு. உடனே திருப்பி அவர் வந்து இதே வின் பண்ணியிருந்தா நீங்க வந்து புகழ்ந்திருப்பீங்க. நாங்க தோத்ததுனால. ம். ஏதோ திருப்பி அவன் ராண்ட் மாரி ஆரம்பிச்சுட்டான். மண்டையில கொட்டிட்டு போயிட்டாங்க இப்போ ஆமா, லெவர்கூசன். ஆமா, ஆமா. பட் யா 2 கன்டினியூஸ் டிஃபீட்ஸ் சிட்டிக்கு. ஸோ தெரியல. என்ன யார் யாரெல்லாம் நம்பணுமோ எல்லாம் டாப் கை 4ல விட்டு தான்டா இருக்காங்க அவங்க. ஐ திங்க் டாப் 4 டாப் 5ல இருக்காங்க அவங்க. சிட்டி இருக்காங்க. அது 5ல ஓகே. 4 ஆ தட்ஸ் ஃபைன். பட் இனிமேல் அவங்களுக்கு இருக்கிற ஃபிக்சர்ஸும் கொஞ்சம் டஃப்பான ஃபிக்சர்ஸ்ன்னு தான் நெனைக்கிறேன் சிட்டிக்கு ம், சாம்பியன்ஸ் ம். லீக்ல. ஓ! ஸோ வி வில் வெயிட் அண்ட் சி. அது ம், சிட்டி பத்தி பேசிட்டோம். பட் நான் இதுக்கு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே உங்க டீமுக்கு வரணும்னு ரொம்ப ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தேன். ஆ ம். நேத்து நைட்டு WhatsAppல எனக்கு டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு என்ன பாவம் பாவம்டா. எப்படிப்பட்ட எப்படி இருந்தானுங்கடா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி. எவ்வளவு பேச்சாடா சந்தோஷமா பேசுறேன்றியா? பேச்சாடா பேசுனீங்க. இதுல வேற பால் சைலன்ஸ் வேற. இந்த வருஷம் கப் வின் பண்ணலனா பரவாயில்ல. நாங்க நாங்க வந்து கான்ஃபரன்ஸ் லீக் ஆர் டாப் 4ல முடிக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு போற பக்கம் பார்த்தா எல்லா இடத்துல இருந்து அடி வாங்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து வேன் டைக். வாட் என்னடா பண்ணா? ஹாய் என்ன? ஃபிரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு காலையில ஒரு நான் மீம் பார்த்தேன். நானே அ என் டீம் பார்த்து சிரிக்கிற மாரி ஆயிடுச்சேடா. ச்சே! இன்னைக்கு சரி ஓகே. காலையில ஒரு மீம் பார்த்தேன். எல்ஏ லேக்கர்ஸ் ஹஸ் சைன்ட் வேன் டைக். அவன் அவன் அந்த எல்ஏ லேக்கர்ஸ் ஜெர்சி போட்டுட்டு இப்படி போட்டு நின்னுட்டு இருக்கிறான். பட் யா இட்ஸ் அ ஹாரர் ஷோ. என்ன ம். பொறுத்தவரையும் அதுவும் அட் ஹோம் வந்து திஸ் இஸ் நாட் இன்னைக்கு தான் ஒரு ரீல் பார்த்தேன். ஆன்செலாட்டி லீக் வின் பண்ணி அடுத்த சீசன் சாக் ஆனாங்க. கான்டே வின் பண்ணிட்டு அடுத்த சீசன் சாக் பண்ணாங்க. லெஸ்டரோடைய கோச்சுமே வந்து லீக் வின் ரனேரியா? பண்ணிட்டு அடுத்த சீசன் ரெனேரி சாக் பண்ணாங்க. ம். பட் யாருமே இவ்ளோ புவரா அடுத்த சீசன்ல பெர்ஃபார்ம் பண்ணதில்ல. எங்கேயாவது ஜனவரில சேக்காயிடுவான் போல இருக்கு. அ. ஆக்சுவலி எனக்கு எனக்கு ஹானஸ்ட்டா வேற ஐ டோன்ட் நோ. வேற எப்படி வந்து இந்த டீம வந்து அவன் வந்து ரிப்ரைஸ் பண்ண போறான் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சிஸ்டமேட்டிக்கா எல்லா இடத்துலயும் நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஹைலைட்ஸ் பார்க்கும்போது என்னடா என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு கம்யூனிகேஷனே இல்ல. அந்த கொனாட்டேவோடைய இது வந்து மிஸ்டேக்கா? ஓகே ம். அவன் மிஸ்டேக் பண்ணிட்டான். தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் ஆஸ் அ டிஃபெண்டரா வந்து ஒருத்தன் ரியாக்ஷன் வந்து சேஸ் பேக் பண்ணணும். ரியாக்ட் ம். பண்ணணும். பால் பால் பட்டு பின்னாடி வருதுன்னா, எவனாவது ஒருத்தன் கோல் லைனுக்கு அட்லீஸ்ட் அந்த புஷ்ஷாவது பண்ணணும். அதுவுமே இல்ல.
இட் வாஸ் எனக்கு தெரிஞ்சு நேத்து இன்னும் விட்டுருந்தா அவனுங்க வந்து பயங்கரமா கோல் அடிச்சிருக்கணும் ஆக்சுவலி. நேத்து நைட்டு இவங்க பால்ஸ் கூட சொல்லியிருந்தான், அட்டாக் ப்ராப்ளம் இல்ல நம்மளுக்கு, டிஃபென்ஸ் தான் ப்ராப்ளம். ஆனா நான் அதை அப்படி பார்க்க மாட்டேங்கிறேன் ஆக்சுவலி. யுவர் டிஃபென்ஸ் இஸ் நாட் டிஃபெண்டிங். அதே மாதிரி அட்டாக் இல்ல, யுவர் கோல் ஸ்கோரர்ஸ் ஆர் நாட் கோல் ஸ்கோரிங். அது தட் இஸ் அ ப்ராப்ளம். ஒரு கோல் ஸ்கோரருடைய என்ன ரோல்னா இஸ் டு ஸ்கோர் த கோல், கரெக்ட்? அதுவே இல்ல. ஸோ அட்டாக் எப்படி ப்ராப்ளம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் சிஸ்டமேட்டிக்காவே டீம் ஃபுல்லாவே நிறைய வாரத்துக்கு வாரம் ஒரு புது புது விதத்துல எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த ஃபர்ஸ்ட் சீசன் ஆஃப் பிரீமியர் லீக்ல செமென்யோ வந்து சாலா வந்து போர்ன்மவுத்தோட டி பாக்ஸ்ல பால் லூஸ் பண்ணதுக்கு அவன் ஒரே ஆளா எடுத்துட்டு வந்து கோல் அடிப்பான். அப்ப ஜேமி கேரகர் கேட்டிருப்பான் ஸ்லாட் கிட்ட, செமெனி ஓடி வரும்போது போர்ன்மவுத் பிளேயர்ஸ் 4 பேர் இருக்காங்க, நம்ம ஆளுங்க 2 பேர் தான் இருக்காங்க லிவர்பூல் பிளேயர்ஸ், இது கரெக்டா அப்படின்னு கேட்டிருந்தான். ஸ்லாட் வந்து என்ன தெரியுமா சொன்னான் பதில்? இப்ப அதை நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. ஐ வாண்ட் இந்த சிச்சுவேஷன் தான் எனக்கு வேணும். ஐ வாண்ட் மோர் ஆஃப் மை பிளேயர்ஸ் இன் ஆப்போசிஷன் பாக்ஸ் தென் இன் மை பாக்ஸ். ஐ வாண்ட் அட்டாக்கிங் ஃபுட்பால், இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தான். அப்ப நானே அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா இந்த 4வது கோல் கேஸ்போ லெஃப்ட் விங்ல கோல் விடுவான் பால், 3 பாஸ் கோல். இதே மாதிரிதான் எல்லா கோலும் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மிட்ஃபீல்ட்ல வந்து நீங்க பின்னாடி இருங்கடா, முன்னாடி கோல் அடிச்சு அடிக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நீ கோல் ஸ்டாப் பண்ணும், கோல்ஸ் வந்து லீக் பண்றத ஸ்டாப் ப்ளீடிங். நீ எல்லா மேட்சும் வின் பண்ணணும் இல்ல, ஃபர்ஸ்ட் தோக்காம ஆமா எக்ஸாக்ட்லி. அத பண்ணாம நான் வந்து நான் அடிச்சா 6 தான் அப்படிங்கிற மாதிரி ஆடினாங்கன்னா, இந்த பட்டா பாகியம் படாட்டி லேகியம் வாங்கல்ல, எங்களுக்கு லேகியமா வாங்கின்னு இருக்கானுங்க, ஒண்ணும் பண்ண முடியல. சீரியஸா வந்து எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. ஏன் வை டோன்ட் ஓகே, ஒரு மேட்ச் அராம்பால் ஆடினா என்னடா தப்பு? நீ கிளீன் ஷீட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணு, நீ தோக்குற மேட்சஸை டிராவா கன்வெர்ட் பண்ணு, அண்ட் உனக்கு இருக்க அட்டாக்கு 100% கிளிக் ஆகும். அண்ட் அட் சம் பாயிண்ட் யூ வில் ஸ்டார்ட் வின்னிங் மேட்சஸ். தோக்குறதுலயுமே வந்து ஓகே, ஒரு 1-2 இல்லைன்னா 1-0 அந்த மாதிரி தோக்குறியா, தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஹோம்ல லிவர்பூலுக்கு வரவெல்லாம் பயப்படுவான். ஒன்ஸ் இட் வாஸ் தி ஃபோர்ட்ரஸ், கரெக்டா? அண்ட் நவ் எவ்ரிஒன் இஸ் கமிங். ஒரு பெரிய ஓட்ட உழுத மாதிரி இருக்குது. இல்ல, கர்டிஸ் ஜோன்ஸே அதான் மேட்ச் முடிச்சுட்டு சொல்லியிருந்தா, இந்த மாதிரி எங்களுக்கே என்ன பிரச்சனைன்னு தெரியல, யாரும் டேக்கிலே போட மாட்டாங்க. பிளேயர்ஸ்க்கு ஏதாவது சொல்லிருக்காங்களா? எல்லோ கார்ட்ஸ் வாங்கினதுல லீஸ்ட் எல்லோ கார்ட்ஸ் எங்க ஆளுங்க தான். ரொம்ப வீக்கா இருக்காங்க. இத பத்தி பேசி நம்ம எப்படியோ அடுத்த வாரம் ரிவ்யூல எப்படியோ லிவர்பூல் இந்த வாரம் தோத்துருவாங்க. அப்ப டீப் டைவ் போவோம் லிவர்பூல பத்தி நம்ம. பட் இன்னும் ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் நான் பார்த்தது வந்து அத்லெட்டிகோ மேட்ரிட் vs இன்டர் மிலான். பிஎஸ்ஜி மேட்ச் என்ன இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்யா? பிஎஸ்ஜி மேட்ச், பிஎஸ்ஜி டாட்னம். அதுவும் எனக்கு இந்த சாம்பியன்ஸ் லீக் மேல இருக்க ஒரே காண்ட் என்ன தெரியுமா? ஒண்ணு எல்லாம் நல்ல மேட்ச் ஒரே நாள்ல வைக்கிறானுங்க. ஒரு 2 நாள் ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் மாத்தி வச்சா கொஞ்சம், இல்லாட்டினா 11:30 ஏர்லி கிக் ஆஃப் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சா கூட நல்லா இருக்கும். டாட்னம் vs பிஎஸ்ஜி, அதாவது நான் விட்டினியா வந்து ஃபர்ஸ்ட் கோல் பேங்கர், செகண்ட் கோல் பேங்கர். ஃபர்ஸ்ட் கோல்லாம் வந்து ஹைலைட்ஸ்ல நான் பார்க்கும்போது என்னடா சொல்லிட்டான். அது இது என்ன பியூட்டி அப்படின்னா, அவனுங்களுக்கு டெம்பலே வந்து ஆடல, அப்புறம் அந்த டெசரே டூவே ஆடல, அண்ட் ஸ்டில் தே ஆர் பெர்ஃபார்மிங் அண்ட் தே ஆர் கீப்பிங் த ஃபைட் ஆக்சுவலி. பிஎஸ்ஜி அதுதான் அந்த மிட்ஃபீல்டோட பியூட்டி. இந்த ஜாவோ நேவஸ், ஃபேபியன் ரூயிஸ், விட்டினியா, அவங்க மட்டுமே. ஃபேபியன் ரூயிஸ் வந்து ஒரு கோல், விட்டினியா 3 கோல். சோ அந்த மிட்ஃபீல்ட பைபாஸ் பண்ண முடியல. அண்ட் டாட்னம் கிட்ட ஒரு வெல்கம் மூவா நான் என்ன பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் தே ஹவ் பிளேட் வித் கோலோ முவானி அண்ட் ரிச்சர்லிசன் 2 பேரும் டுகெதர். சோ மெனி கிராசஸ். அந்த பிரென்ஃபோர்டோட தாமஸ் பிராங்க பார்த்த மாதிரி இருந்துச்சு. லிசாக்கு ஸ்ட்ரக்சருமே அதேதான். சோ அந்த மாதிரி கிராஸ் போட்டு ஒரு செகண்ட் போஸ்ட் போட்டு திரும்பி கிராஸ் பண்ணி கோல் அடிக்கிறது. ரிச்சர்லிசன் நல்ல கோல். கோலோ முவானி இது வரைக்கும் எங்கேயுமே கோல் அடிச்சது இல்ல. இன்ஃபேக்ட் இஸ் ஆன் லோன் ஃப்ரம் பிஎஸ்ஜி. பேரண்ட் கிளப்புக்கு இடையே 2 கோல். சோ அது வந்து ஒரு டாக்டிக்கல் பிரேக் டவுன் ஒன்னு பார்த்துட்டு இருந்தேன் டாட்டனம்து. நீ சொன்ன மாதிரி இஸ் நவ் கோயிங் பேக் டு ஹிஸ் ஓன் ரூட்ஸ். அதாவது பேக் 3 அண்ட் விங் பேக்ஸ் அண்ட் மேல வந்து 2 ஸ்ட்ரைக்கர் வச்சு ஆடிட்டு இருக்கான். அண்ட் ஒரு பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னா வந்து தே ஹவ் ஸ்கோர்ட் 3 கோல்ஸ்
அகெயின்ஸ்ட் கரெக்ட். பிஎஸ்ஜி. ஸ்கோரே பண்ண முடியாம இருந்தாங்க. ஆனா அவங்க கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது வந்து டிஃபென்ஸ். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க பிரஸ் பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சுமே வந்து இந்த 3வது ஃபேபியன் ரூயிஸ் அடிச்ச கோலுக்கு மெயின் ரீசனே வந்து தே பிளேட் ஃப்ரம் தி பேக். அது ஒரு தேவையே இல்லாத கரெக்ட். ரொமேரோவுடைய பாஸ். அதுவும் பிஎஸ்சி கிட்ட பிஎஸ்சி டெம்பele அதுதான். வந்து இப்படியே பார்த்துன்னு இருப்பான். ஆமா. அவங்க கிட்ட அதுதான். போய் பிளேயிங் அவுட் ஃப்ரம் தி பேக்ல தேவையாடா அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆமா, ஆமா. ஸோ அதுவும் அந்த கோல சாரி அந்த பால ஜாவோ நேவிஸ் வின் பண்ணிட்டு சும்மா பேக் ஹீல் பண்ணுவான்டா. அங்க பார்த்தா ஆமா. ஃபேபியன் ரூயிஸ் இருக்கான். ஃபேபியன் இந்த ரூயிஸ் சரியான அளவுக்கு ஃபினிஷ். ஒரு எப்படி அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காங்க அப்படின்னு தெரியல நிஜமா. ஆமா. பட் அண்ட் தே ஆர் ஸ்டில் பிஎஸ்ஜி இன் தியர் லுக் செகண்ட் லைக் கியர். ம். பிஎஸ்ஜி லுக் லைக் தே வில் கோ டூ செமி ஃபைனல்ஸ் அட்லீஸ்ட் ஆமாமா. அப்படிங்கிற மாரி ஆமா. இருக்காங்க. இல்ல எனக்கு என்னன்னா அது அது அவனுக்கு வேணும்னே டவுன் பிளே பண்ணானுங்களான்னு எனக்கு தெரியல. பட் தே லுக் லைக் தே ஆர் ஸ்டில் ஒரு செகண்ட், தேர்ட் கியர்லயே இருக்கிற மாரி. ஐ திங்க் பிசினஸ் எண்ட் ஆஃப் தி டூர்னமெண்ட்ல டாப் கியருக்கு போயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா டெம்பலே வந்துருவான், டெசிரே டூவே வந்துருவான். அண்ட் ஹக்கீமி ஆல்சோ இன்ஜூர்டான்னு எனக்கு தெரியல. ட்ரூ. பட் யாஹ்! ஸோ ஐ திங்க் ஒன்ஸ் எவ்ரிஒன் வந்துட்டா ஆமா. ஸோ வேற என்ன? அ அதான் அந்த அத்லெட்டிகோ வெர்சஸ் அ இன்டர். அது வந்து அ அந்த கன்சர்வேட்டிவ் ஃபுட்பாலோட பீக்ன்னு பீக். நெனைக்கும்போது, இட் வாஸ் சச் அன் ஓப்பன் கேம். ஆமா. இவங்க 16 ஷாட், அவங்க 17 ஷாட், ஒரு ம். 90த் மினிட் வின்னரு, யூலியன் ஆமாமா. அல்வாரெஸ் கோலு. நல்ல மேட்ச் ஆக்சுவலி. நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஆனா ஹைலைட்ஸ்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு மேட்ச் பார்க்க. ஆமா, ஆமா. ஆக்சுவலி. ஸோ அ தெர்ல எனக்கு இன்டர் வந்து சைலன்ட்டா இன்னும் அப்படியே ஐ திங்க் டாப் 3ல இருக்கானுங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் தே ஆர் ஸ்டில் இன் தி இது. அவனுங்க ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ தேர் ஃபர்ஸ்ட் டிஃபீட் சாம்பியன்ஸ் லீக்ல இந்த வருஷம். ஓ! இதுக்கு முன்னாடி ஓகே. ம். போன வாரம் வரையும் அவனுங்க பயன், ஆர்சனல் 3 டீம் மட்டும் தான் ஆஷா. தோக்காம இருந்தது. இந்த எஸ். வாரம் 2 டீமும் தோத்துட்டாங்க. ஐ திங்க் ம். சர்ப்ரைசிங்லி நாங்க வந்து 8த் பிளேஸ்ல இருக்கோம். 7த் பிளேஸ்ல இருக்கோம். ஸோ ம். ஹோப்ஃபுல்லி நாங்க எப்படியாவது ஒரு 13. டாப் 8க்குள்ள முடிச்சுட்டோம். உங்களுக்கு க தெர்ல. பார்ப்போம் என்ன அப்படின்ட்டுன்னு. எங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் தான் வர்றவன்லாம் ஊம இருக்குது. குத்துறான். ஆமாண்டா. இல்ல நான் நான் இப்ப நீண்ட நாள் கனவு இல்ல. நான் அந்த மாரி பார்த்ததே இல்ல. வில்லாரியால் அவங்களோட அவே ஜெர்சில ஆடுறாங்கடா. ஏன்னா அவங்களுக்கு மேட்ச் வந்து டாட்மண்டோட. டாட்மண்டும் மஞ்ச கலரு. வில்லாரியால மஞ்ச கலர்ல பார்த்த ஞாபகம் மட்டும் தான் எனக்கு இருக்கு. ஆனா அவங்க அவே ஜெர்சி ஒயிட் கலர் எனக்கு இப்ப தான் தெரியும். ஆமா டாட்மண்ட் பத்தி சொல்லும்போது இந்த கிராஸே வந்து 2 இஸ் கோல். 2 கோல் அவன் கன்சிஸ்டன்ட்டா அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கான். அவன்லாம் இந்த மாரி இந்த சைடு பிரீமியர் லீக்குக்கு வந்தா நல்லாருக்கும். அவன் ஏன் ம். அங்கேயே மாட்டிட்டு இருக்கான்னு தெரியல. ஐ திங்க் வேற எந்த பெரிய மேட்சஸும் இல்ல. நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நம்ம எபிசோடன்னு நெனைக்கிறேன். ஸோ நாம முடிச்சுக்கலாம். தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங். கண்டிப்பா வீக் இன், வீக் அவுட் எங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க இதே மாரி வந்து எல்லா வீக்கெண்டும் சாம்பியன்ஸ் லீக்கையும் கவர் பண்ண ட்ரை பண்றோம். வேற எந்த மாரி கவர் பண்ணலாம்? வேற எந்த டீம் பத்தி இன்னும் உங்களுக்கு இன் டெப்த்தா சும்மா பேசணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படின்றத வந்து நீங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் வி வில் ட்ரை டூ புட் வீடியோஸ் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ இந்த வீக்கெண்ட்ல வந்து திருப்பியும் சந்திப்போம். மேட்சஸ்ல எக்ஸைட்டிங் மேட்சஸ் இருக்கு. ஆர்சனல், செல்சி, ஆர்சனல், கிறிஸ்டல் பேலஸ் யுனைட்டட். 2 ஒரே 2 ஒரே மேட்ச் மேட்ச் தான்டா. தான்டா. இல்ல செல்சி எங்க ஹோம்ல. நான் ஆர்சனல், செல்சின்னு சொல்லிட்டேன். ஓ! அப்படி அப்படி. அப்படி கரெக்ட்டா சொல்லணும்ல. ஸோ அதனால எக்ஸைட்டிங்கா இருக்கும். இன்னொரு ஒரு அடுத்த வீடியோல பார்க்குறோம். அதுவரையும் டேக் கேர், ஸ்டே சேஃப், ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட். பார்ப்போம். பை.